அடுத்து 2024 எம்சிக்கு 37வது எம்சிக்கு, அது ஒரு கூற்றுக்கேள்வியில இருக்கு. 37வது எம்சிக்கு பாருங்க. 37வது எம்சிக்கு சரி, ரைட். என்னன்னு சொல்லி சொன்னா, படை மண்டலத்தில் உள்ள ஓசோன் படையினுடைய தொழில் பற்றிய பின்வரும் கூற்றுகள் எது எவை உண்மையானவை? ஓசோன் உண்டாக்குவதற்கு எண்ணூட்டு தேவை. ஓசோன் உண்டாக்குறதுக்கு உண்மையிலேயே எண்ணூட்டு தேவையாண்டா ஓசோன் உண்டாக்குவைக்கு எண்ணூட்டு அவசியம் இல்லை. ஆனா மாறன் மண்டலத்தில் உண்டாக்கும் அணு ஆக்சிஜன் படை மண்டலத்தை அடைந்த பின்னர் ஓசோனை உண்டாக்குறது, அது சரியானது. அடுத்தது படை மண்டலத்தில் உள்ள ஓசோன் மட்டம் ஆண்டு முழுவதும் ஏறி இறங்குகிறது, அதுவும் சரியானது. ஓசோன் உண்டாக்குவதற்கு செங்கல் கதிர்வீச்சல் அத்தியாவசியமாக இருக்கிறது. அதாவது உண்மையாகவே இப்ப இதுல பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா பார்ப்போம் இந்த கேள்வியினுடைய ஆழம் எப்படி என்று. முதலாவது ஓசோன் உண்டாகிறதுக்கு எண்ணூட்டு தேவை. இப்போ ஓசோன் உருவாகிறது இப்படித்தான், O2வும் ஓவினுடைய ரெடிக்கலும் சேர்ந்துதான் ஓசோன் உருவாகும். அதாவது உண்மையா ஒரு இக்லிபிரியம் O3 உருவாகுது, சரிதானே? அப்ப என்னோ உருவாகுமாண்டா அது தேவையில்லை. ஆகவே ஏ நாங்க பிழையான கருத்தை உருவாக்கும். அடுத்த பி கேட்டிருக்காங்க, மாறன் மண்டலத்தில் உண்டாகும் அணு ஆக்சிஜன் படை மண்டலத்தை அடைந்த பின்னர் ஓசோன் உண்டாகிறது. ரைட், அது சரி. ஏன்னா மாறன் மண்டலம் என்று சொல்றது இப்ப அட்மாஸ்பியர்ல அட்மாஸ்பியர்னா வளிமண்டலம் கணக்க பிரிவுகளை கொண்டிருக்கும், இப்படி கொண்டிருக்கும். அந்தந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸோஸ்பியர் அப்படின்னு ஒவ்வொரு பேர், அதாவது தெர்மோஸ்பியர் அப்படின்னு கணக்க இடங்கள் இருக்கும். அப்ப இறுதியாக இருக்கிற கடைசி மட்டத்தோட இதுல தான் ஓசோன் காணப்படும். அது அவ்வளவு தேவைப்படாதவங்களுக்கு இருந்தாலும் இந்த மண்டலத்துல அதை நாங்க மாறன் மண்டலம்னு தமிழ்ல சொல்றாங்க, சரிதானே? இந்த மாறன் மண்டலத்துக்குள்ளுக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா, நேரடியாக ஆக்சிஜனும் இந்த ரெடிக்கல்னு சொல்லப்படுற இதுவும் சேர்ந்துதான் இந்த ஓசோனை உருவாக்கும், சரிதானே? அப்ப அந்த அவங்க சொன்ன சுயாதீன அணு ஆக்சிஜன் படை மண்டலத்தை அடைந்த பின்னர் ஓசோன் உண்டாகிறது, சரிதானே? அணு ஆக்சிஜன் படை மண்டலம் இதான் அணு ஆக்சிஜன் படை மண்டலம். ஆகவே அந்த பியை நாங்க சரின்னு எடுக்கலாம். சியை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, சிக்கு சொல்றாங்க படைமண்டலத்தில் உள்ள ஓசோன் மட்டம் ஆண்டு முழுவதும் ஏறி இறங்குறது. அது உண்மை. ஓசோன் படைமண்டலத்தின மட்டம் கூடி குறைகிறது, அழிவு ஏற்படும், திருப்பி சேரும், இதுகள் நடக்கும். அதுல அந்த கூற்றும் சரியான கூற்று. ஓசோன் உண்டாவதற்கு செங்கல் கதிர்ப்பு அத்தியாவசியமாக, எஸ். ஏன்னு சொன்னா இந்த ஓ உடையோனமாக இருந்தா, ரெடிக்கலா உடையோனமாக இருந்தா அதுக்கு கட்டாயமாக இயற்கையாக நாங்க கொடுக்குற எனர்ஜி இந்த யூவி ரேசஸ் தான் வரும், சரிதானே? அப்ப இது ஐஆரும் பயன்படுத்தும், யூவியும் பயன்படுத்தலாம், ஐஆர் ரேஸும் பயன்படுத்தலாம், யூவியும் பயன்படுத்தலாம். ஆகவே ஐஆர் ரேஸ் இதை உடைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே இதுல உண்மையாகவே டி சரியான கூற்றாகத்தான் இருக்கும், இதை உடைக்கிறதால. அப்ப இப்படி ஒரு விடை வர்றது எங்களுக்கு விடை எங்களுக்கு 5வது விடைய அது அணுகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஐஆர் எங்களுக்கு உதவி செய்யும் ஓசோனை உடைக்கிறதுக்கு. யூவி ஐஆர் இதுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணும், இதை உடைக்கிறது. அப்ப இது ஓசோனை உருவாக்குற செயற்பாடுன்னு சொல்லியிருக்கு தானே, அப்ப அதுல இது தேவைப்படுது. ஆகவே இது உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப அல்ட்ரா வயலட் கருவி ஓசோனை இப்ப ஐஆர் O2 உடைச்சுத்தான் இந்த நிலையை கொண்டாந்துருக்குது. ஆனால் ஓசோனை உடைக்காது. என்னடா ஓசோனை ஊடுருத்து வரையலாமத்தான் என்ன இருக்குது, யூவி கதிர் இருக்குது. யூவி கதிரை இங்க தடுத்து கொண்டிருக்குது. ஆனா ஐஆர் கதிர் உள்ளால வந்துடும், ஐஆர் கதிர் உள்ளால வந்துடும். O2வைத்தான் இது உடைக்கும். இந்த O2 தான் ஃப்ரீ ரெடிக்கலா ரெண்டு பக்கமும் உடைச்சு ஓ பிளஸ் எடுக்குது, ரெடிக்கல் எடுக்குது, ரெடிக்கல் சுயாதீன அணுவாக மாற்றப்பட்ட ரெடிக்கல். சரியா? விட இதுக்கு 5வது.